உண்மையிலே ஒரு புரட்சி கலைஞர் அப்படின்னா அது அவருக்கு தான் தகும். வந்து ஒரு புரட்சி, அதை தாண்டி வந்து ஒரு மக்களுடைய தலைவர்னு கூட சொல்லலாம். அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சினிமாவில் எந்த அளவுக்கு ஆளுமை விஜயகாந்திற்கு இருந்ததோ அதே ஆளுமை வந்து அவருக்கு அரசியல் இருந்தது. அதே போல் இதை பல பேர் சொல்லி இது தீர்ந்துட்டாங்க. வந்து பல பேர் சொல்லி 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 இந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயம் வந்து அதை வந்து மாண்டுட்டு வந்து, அதாவது ராஜாபாத் ஸ்ட்ரீட்டில் 24 ஹவர்ஸு வடலூரில் வள்ளலாருடைய அடுப்பு எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கோ அது மாதிரி வந்து அவருடைய அந்த ராஜாபாத் ஸ்ட்ரீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது நானே பார்த்தேன். ஏன்னா சினிமாவில் வாய்ப்பு தேடுபவர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் பல பேருக்கு வந்து பசியாக இருக்கிறது அந்த இடம். வந்து அப்படியேப்பட்ட இடம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த, ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் பேசி ஏதாவது தர்மம் தலைக்காக்கணுவாங்க. நேற்று கூட கேப்டன் பிரபாகரனுடைய ரீரிலீஸ் சமயத்தில் அவருடைய அறிமுக காட்சி வரும்பொழுது பிரேமலதா விஜயகாந்த், விஜய் பிரபாகரனும் அந்த அந்த தேம்பி தேம்பி அழுந்தப்போ பார்த்தோம்னா நம்ம மனசு எவ்வளோ ஒரு, அதாவது விஜயகாந்த் இப்படி கொண்டாடுற அந்த ரசிகர்களுக்கே, அந்த தொண்டர்களுக்கே அவ்வளோ பெரிய மனநிலை இருக்கும் பொழுது அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஒரு தந்தையை வந்து அவர் இழந்திருக்காரு. விஜய் பிரபாகரன் எந்த இடத்துல போனாலும் தன் தந்தையை பற்றி சொல்லும் பொழுது எமோஷனாக, என்ன சாரிண்ணே மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்கன்னு அந்த மகனுடைய வேதனை எப்படியா இருக்கும். ஏன்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதுதான் வந்து நீங்கள் தாயை சிறந்த கோவிலும் இல்லைன்னு தாண்டி தந்தை சொல், நீ ஒரு தகப்பை ஒன்று சொல்கிறான்னா அதில் தப்பே இருக்கே இருக்காது. வந்து அதுதான் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்படியேப்பட்ட ஒரு தந்தை, ஒரு ஆளுமையாக, ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்த நம்ம அப்பா இன்னைக்கு இல்லை. அவருடைய புகழ் அப்படி பாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் பண்ண அந்த புண்ணியம் தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அவருடைய அந்த இதுதான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கும் போது அங்கே பிரேமலதா விஜயகாந்தும் விஜய் பிரபாகரன் அந்த அழுகை வந்து நம்ம எவ்வளோ பெரிய கல் மனசுக்காரங்களும் கரைஞ்சு போயிடும். அதை தான், ஏன்னா இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கொடுத்த வள்ளல் தான் வந்து விஜயகாந்த். குறிப்பாக இந்த விஷயம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு செய்யணும் அப்படின்னா, மிஸ் ராமசாமின்னு ஒருத்தர் இறந்துட்டார் சினிமாவில். ரொம்ப முக்கியமான ஒரு நபர். வந்து அவர் ஒரு தடவை நான் இன்டர்வியூ பண்ணப்போ அவர் சொன்ன தகவல் தான் என்னை ரொம்ப உருக்கிடுச்சு. ஏன்னா அந்த காலகட்டம்னா இந்த 80 காலகட்டங்களில் 90 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து பொட்டல சாப்பாடு தான் போடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இது மாதிரி பொட்டலமாக கட்டி அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அது ஒரு நாள் விஜயகாந்த் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, என்னங்க பொட்டல சாப்பாடு கொடுக்குறீங்க, இவ்வளோ பட்ஜெட்டில் படம் எடுக்கிறீங்க, உண்மையிலே எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறீங்க, அந்த துணை நடிகர்கள் இல்லைன்னா அந்த காட்சியே இல்லை, அவங்களுக்கு நீங்கள் உட்கார வச்சு சோறு போட உட்கார வச்சு சோறு போட அளவுக்கு அங்கே இடம் இருக்காது, நீங்கள் நல்லா ஒரு கூட்டு பொரியல், ஒரு நான்வெஜ்ஜு நிற்க வச்சு ஒரு சோறு போடுங்கன்னா நீங்கள் போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஏளனமாக சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு ப்ரொடியூசர். அப்போ இவருடைய ஃபிலிம்ஸில், அதாவது கேப்டன் சினி கிரியேஷன், அதுக்கு முன்னாடி வந்து ராவுத்தர் இவரும் சேர்ந்து பண்ண படங்களில் ராவுத்தர்கிட்ட சொன்ன முதல் விஷயம், நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான யூனிஃபார்மான சாப்பாடு ஒன்று போடணும் அப்படின்னு. ரைட்டு விஜய், நீ விருப்பம் அப்படின்னுக்கிறார். அப்போ மிஸ் ராமசாமி படம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ராதிகாவும் விஜயகாந்த் நடித்த படம் ஞாபகத்தில் அவர் சொன்னது வந்து, அந்த படம் ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்தப்போ அவர் கூப்பிட்றாராம் மிஸ் ராமசாமி, ஆனால் என்ன இன்றைக்கி என்ன மெனு அப்படின்றாராம். ஆனால் உங்களுக்கு ஒரு சாப்பாடு, மெயின் டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு சாப்பாடு, அப்புறமா வந்து கொஞ்சம் கிரேடு இதுவான நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு, ஜூனியர்ஸுக்கு ஒரு சாப்பாடுன்னு ஒன்று நிறுத்து, எங்களுக்கு என்ன சாப்பாடுன்றாராம். சாப்பாடு அவர் சொல்கிறார். அதில் ஸ்பெஷலாக என்னென்னா, இப்போ காடை எல்லா இடத்துலையும் கிடைக்குது, அப்போ காடை ரொம்ப ரொம்ப இதுவான விஷயம், உங்களுக்கு வந்து காடை வருவல்ல அப்படின்னாராம். இப்போ எங்களுக்கு மட்டும் காடை வரும்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் காடை சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்காது அண்ணன். இல்லைண்ணே, அது எங்கே போய் வாங்க முடியும்னு தெரியாதுன்னு, நாளைக்கு என்ன தருவோம் எது தெரியாது, இங்கே உள்ள அத்தனை பேருக்கும் வந்து காடை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கணும். போயிடணும் என்னடான்ட்டு ப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி, அப்புறம் வந்து கோயம்புத்தூர், எங்கெங்கெல்லாம் காடை கிடைக்குமோ வாங்கிட்டு வந்து இப்போ ஹைப்ரிட் இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி மறுநாள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் யூனிஃபார்மாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டோன்னே அவ்வளோ பேரும் வாழ்த்திருக்காங்க. விஜயகாந்த் சொன்னது என்னென்னா, நான் ராவுத்தரும் ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்க சமயத்தில், ஒரு கட்டத்தில் ஒரு 2-3 படம் பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு வாய்ப்பு இல்லை, சுத்தமாக வாய்ப்பே வரல. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம், அப்போ வந்து இப்போலாம் பார்சல் வந்து உங்களுக்கு வந்து பாலித்தீன் பேப்பர்லேயும் வாழை பொட்டலமாக மடித்து கொடுக்குறாங்க, இல்லைன்னா அது பேக் பண்ணி கொடுத்துறாங்களே. அப்போல்லாம் நீங்கள் வந்து கேரியர் எடுத்து போகணும், அடுக்கு சாப்பாடுன்னு அதை வந்து கேரியர் எடுத்து போனால் தான் சாப்பாடு போட்டு கொடுப்போம். இந்த கேரியர் 8 அடுக்கு கேரியரு, 6 அடுக்கு 4 அடுக்குலாம் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்களாம், எடுத்து போய் விஜயகாந்த் ராவுத்தரும் பாண்டி பஜாரில் ஒரு ஹோட்டலில், ஆனால் எல்லாத்துலேயுமே சாப்பாடு போட்டிருக்கணும், ஒயிட் ரைஸு, பொரியல் கூட்டலாம் எல்லாத்தையும் போட்டிருக்கணும். இது என்னது காரணம்னா, 3-4 வேளையும் தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்களாம். அதுதான் ஒரு சம்பவத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். பட வாய்ப்பு இல்லை, ஒரு கட்டத்தில்
விஜயகாந்துக்கு என்னது கொஞ்சம் மனம் மாறுது. ஏன்னா விஜயகாந்த் அடிப்படையில் வசதியான வீட்டு, ரைஸ் மில்லாம் வச்சுருந்தவங்க வீட்டு. ராவுத்தர் வந்து கொஞ்சம் கஷ்டமாகுது. என்னடா ஒரு பணக்கார வீட்டு பையனை கூட்டின்னு வந்து இங்கே உட்கார வச்சு பசியும் பட்டினியுமா ஒரு அடுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து வெள்ளை சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கணும் போது விஜய் பேசாமல் நம்ம மதுரை கிளம்பிடலாமா அப்படின்னு விஜயகாந்த் எட நண்பனை, நீ தான் தைரியம் சொல்லக்கூடிய ஆள், உன் தைரியத்தில் தான் நான் இருக்கிறேன், நீ டக்குன்னு வந்து அப்புறம் ராவுத்தரை கொஞ்சம் இதுவாகி போய் சரி என்னவோ நம்ம பார்த்துருவோம், ஒரு கை சினிமாவை நம்ம பார்த்துருவோம். எப்பவுமே சினிமாவுக்கு அதுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் ஒன்று உண்டுங்க. வந்து ஒருத்தன் சினிமாவை ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும். அதாவது விளிம்படை, அதாவது எட்ஜ், அதாவது வறுமையோடைய கஷ்டத்தோடைய எல்லைக்கு கொண்டு போகும். அடுத்த இது வந்து நீங்கள் விழுந்துட போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல தான் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பூப்பந்தலே அங்கே போட்டு வச்சுருக்கோம். ஆனால் பின்வாங்கி ஓடி வந்துடுறான்ல, இவங்க ஓடி போயிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. விழுந்தா கூட பரவாயில்லையா அப்படின்ற எட்ஜுக்கு போன பிறகு அவனை தூக்கி உச்சத்துக்கு கொண்டு போயிடும். அப்படி ஒரு நிலைமையில் விஜயகாந்த் ராவுத்தர் இருக்காங்க. ஏவிஎம்லேருந்து ஒரு அழைப்பு வருது விஜயகாந்துக்கு. அடித்து பிடிச்சிட்டு போகிறாரு. ஏவிஎம்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா நண்பனை அனுப்பிச்சி வைக்கிறாரு. நல்ல தைரியமாக பேசி ஏவிஎம்லேருந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு போய் சரவணன் சார் முன்னாடி தான் பேசுகிறாப்புல. பேசணுன்னே, சார் ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணுறோம், அந்த படத்துக்கு ஒரு வில்லன் தேவைப்படுறாரு, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு முடிவு பண்ணியாச்சு, உங்கள் சம்பளம் வந்து 25,000, இந்தாங்க 5,000 ரூபா அட்வான்ஸ்ன்னு சொல்லி ஒரு செக்கு ஒன்று கையில் கொடுக்குறாங்க. விஜயகாந்த் பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏவிஎம் பேனரு, வில்லனாக ரஜினி படத்தில் நடிக்க போகிறோம், பிரமாதம்னு சொல்லி அந்த 5,000 ரூபாய் செக்கு வாங்கிக்கின்னு ரூமுக்கு, ராஜா பிரதர்ஸ் ரூமுக்கு வராரு. வந்த உடனே ராவுத்தர் அந்த செக்கை வாங்கி அவர் முகத்தில் அடிக்கிறாராம். நீ யார் தெரியுமா, ஹீரோ மெட்டீரியல், நீ வந்து இது மாதிரி ஒன்றா, ஐயோ என்ன 2 பேரும் ரொம்ப இதுவாக சண்டை போட்டுப்பாங்களா, அது இந்த செக் எடுத்து போய் திருப்பி கொடுன்றாராம். ரொம்ப பெரிய நிறுவனம்பா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், திருப்பிலாம் கொடுக்கணும், நீ திருப்பி கொடுத்தா தான் ஆச்சு, நீ ஹீரோ மெட்டீரியல். அதாவது விஜயகாந்துடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ராவுத்தருடைய பங்கு ஒன்றுங்க வந்து. ஏன்னா அங்கே வந்து ஒரு நண்பன் கண்டுபிடிக்கிறான், நீ ஆனால் கதாநாயகனை தான் ஆவ, நீ உனக்கு அத்தனை தகுதி இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் நீ வந்து வில்லன் கிடையாது, வில்லனாக ஆகிட்டேன்னா கடைசி வரைக்கும் நீ வில்லனாக கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் மாறணும். மதுரையிலேருந்து நம்ம எதுக்கு வந்தோம், ஒரு பெரிய ஹீரோவை மாறணும்னு வந்தோம், அதுலேருந்து நீ தடம் மாறவே மாறாத, எவ்வளோ அனுபவிச்சிட்டோம் பார்த்துரும் ஒரு கைன்னு. ரொம்ப தயக்கமாக விஜயகாந்த் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், நான் உலகத்தில் எந்த இடத்துல நான் இவ்வளோ கூனி குறிகெல்லாம் பயந்தெல்லாம் போகலை. ஏன்னா ஏவிஎம் எவ்வளோ பெரிய அன்பே வாழ்ற மாதிரி எம்ஜிஆர் வச்சு பண்ணியிருக்காங்க, ஒரு ஜாம்பான் நிறுவனம், அந்த நிறுவனத்தை கொடுத்து அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறோம். நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ரஜினிகாந்தோடைய படம் வேறு, இந்த முரட்டுக்கால படம், அப்போ எடுத்துமே கொடுத்து சார் இது மாதிரின்னு சொன்னால் ஏவிஎம் சார் ஒன்றுமே சொல்லியா, அதனால் ஒன்றும் இல்லை கிடையாது, நீங்கள் நடிக்கலைன்னா பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட தேவையில்ல, நீங்கள் பெரிய நடிகராக வாங்க, ஏவிஎம் நாங்களே உங்களை வச்சு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ராவுத்தர், அதுதான் விஜயகாந்தோடைய மிகப்பெரிய நட்பு. அந்த நட்பு சினிமாவை தாண்டி அரசியலுக்கும் கொண்டு வந்தது. ஏன்னா ராவுத்தர் தான் எப்படி நீ ஹீரோ மெட்டீரியல் சொன்னாரோ அதே போல் நீ மக்களினுடைய கலைஞன், நீ வந்து அரசியலுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி அவர் வேட்டி கட்ட வச்சுது, கதர் சட்டை போட வச்சுது, எப்பவுமே தான் பாக்கெட்டில் எப்பவுமே காசை கொஞ்சம் வச்சுக்கோ, ஏன்னா உன்னை பார்க்கறவனாக வெறுங்கையோடு அனுப்பாத, இதெல்லாம் ராவுத்தர் சொன்னது. உன்னை அவ்வளோ தூரத்தில் வந்து பார்க்க வரானா அவனுக்கு வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது, அவனுக்கு ஏதாவது காசு கொடுக்கணும், அவனை மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னதான். அப்படியாப்பட்ட வள்ளலுக்கு பின்னாடி ஒரு நண்பர் இருந்திருக்காருன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம், அது எல்லாருக்குமே அமையாது.